வணக்கம். கேம்ல கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி அதோட மெக்கானிசமும் நல்லா இருக்கு. பட் அந்த கேம் போர் அடிக்குது. பிளேயருக்கு அவங்க எங்க இருக்காங்க, எங்க போணும்னு தெரியலன்னா, அந்த கேமோட பிரச்சனை ஆர்ட்டோ, கிராஃபிக்ஸோ, மெக்கானிசம் இதுல எதுலயும் கிடையாது. அதோட மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா லெவல் டிசைன். இந்த வீடியோல நம்ம லெவல் டிசைனை ஸ்கிராச்ல இருந்து பிரேக் டவுன் பண்ண போறோம். எந்த விதமான ஃபேன்சி டெர்ம்ஸ் எதுவுமே இல்லாம பிராக்டிகலா உங்க கேமுக்கு லெவல் டிசைன் எப்படி பண்ணணும்ன்றதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் லெவல் டிசைனோட மித் என்னன்னா, பெரிய மேப், நிறைய எனிமீஸ், டெக்கரேட்டிவா அந்த லெவலை டிசைன் பண்ணா அது நல்லா இருக்கும்ன்றது. பட் அது அப்படி கிடையாது. ஷார்ட்டா லெவல் டிசைன் என்னன்னு பார்த்தோம்னா, பிளேயரோட பிஹேவியரை கைட் பண்றது தான். இதை நீங்க எப்படி யோசிக்கணும்னா, பிளேயர் கிட்ட போயிட்டு இந்த இடத்துக்கு போகணும் பட் கேர்ஃபுல்லா போங்கன்றதை இன்டைரக்டா சொல்ற மாதிரி தான். ஒரு நல்ல லெவல் டிசைன்ன்றது இன்விசிபிளா இருக்கும். நீங்க எந்த ஒரு வேர்டுமே சொல்லாம பிளேயருக்கு அவங்க பண்றது எது ரைட்டு தப்புன்றது தெரியும். நீங்க லெவல் டிசைனை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஸ்மார்ட்டரா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லெவல் டிசைன்றது இன்விசிபிளா இருக்கணும். பட் பிளேயரை பக்காவாக கைட் பண்ணணும். உங்கள் கேமில் இருக்க நார்மல் மெக்கானிசம் ஜம்பை கூட லெவல் டிசைனை வச்சு அதோட எமோஷனை சேஞ்ச் பண்ண முடியும். லெவல் டிசைன் கேமோட பேஸை கண்ட்ரோல் பண்ணும். பிளேயர் இப்போ பேனிக்காக இருக்கணுமா இல்லை ரிலாக்ஸ்டாக இருக்கலாமான்றதை டிசைட் பண்ணுறதே லெவல் தான். பிளேயருக்கு அந்த கேமில் இருக்க மெக்கானிசத்தை கிளியராக சொல்லித்தரதே அதில் இருக்க லெவல்ஸ் தான். லெவல் டிசைன்ன்றது அந்த கேமில் இருக்க வேர்ல்டை கிரியேட் பண்ணுறது கிடையாது. பிளேயருக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதை டிசைன் பண்ணுறது தான். ஒரு கோல்டன் ரூல் என்னன்னா, மெக்கானிசமும் லெவல் டிசைனும் கனெக்டடாக வேலை செய்யணும். கேம் மெக்கானிசம் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மெக்கானிசம்னா ஒரு verb. பட் லெவல் டிசைன்னா என்னன்னு பார்த்தோன்னா, அது ஒரு சென்டென்ஸ். கேமில் இருக்க ஜம்புக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது அன்லெஸ் ஒரு கேப் வர வரைக்கும். அதே மாதிரி தான் கன்னுக்கும் மீனிங் எதுவும் கிடையாது. ஒரு த்ரெட் இல்லைனா ஒரு பிரேக்கபிள் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் கன்னுக்கான வேல்யூ இருக்கும். வெறும் நல்ல நல்ல மெக்கானிசம் இருந்தால் மட்டும் அது ஒரு ஃபன்னான கேமாக ஆகிடாது. அந்த மெக்கானிசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல லெவல் டிசைன் இருந்தால் தான் அந்த கேம் ஃபன்னாக இருக்கும். எப்போவுமே ஒரு மெக்கானிசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் லெவல் டிசைன் பண்ணணும். ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி கேம் மெக்கானிக்ஸ் டிசைன் பண்ணக்கூடாது. இப்போ பிகினர் கேம் டெவலப்பர் பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்ப்போம். என்னதான் பியூட்டிஃபுல்லான லெவலை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் பிளேயர் கேரக்டர் மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னா அந்த லெவல் ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கோர் மெக்கானிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் லெவல் டிசைன்குள்ளேயே போகணும். ரெண்டாவது மிஸ்டேக், பெருசாக பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா பெரிய லெவல்ன்றது மோஸ்ட்டாக எம்டியாக இருக்கும். எம்டியாக இருந்தால் அது ஃபன்னே வராது, போராக தான் இருக்கும். ஸோ அதனால் சின்ன லெவலாக இருந்தால் கூட பிளேயர் எங்கேஜாக இருக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர்த்து லெவல் பெருசாக தான் இருக்கணுன்றதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, உங்கள் லெவலில் எதுவுமே பர்பஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்கள் லெவலில் இருக்க ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான பர்பஸ் இருக்கணும். நீங்கள் லெவலில் வச்சுருக்க ஒரு விஷயம் ரிஸ்க், ரிவார்டு இது எதுவுமே இல்லைன்னா அதை டெலீட் பண்ணுறதே நல்ல டிசிஷனாக இருக்கும். சரி, இப்போ எப்படி ஒரு நல்ல லெவலை டிசைன் பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, ஒரு மெக்கானிசம் எடுத்துக்கோங்க. டபுள் ஜம்ப்ன்ற விஷயம் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, அந்த டபுள் ஜம்ப்ன்ற அந்த மெக்கானிசத்தை சேஃபரான என்விரான்மெண்ட்டில் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுங்க. பிளேயர் அந்த டபுள் ஜம்பை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டும். ஸ்டெப் 3, அந்த மெக்கானிசத்துக்கு சேலஞ்ச் ஆட் பண்ணுங்கள். கேப்பை பெருசு பண்ணுங்கள். பட் அவங்க கீழே விழுந்தாலும் அதை ரீட்ரை பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸ்டெப் 4 ஸ்டேக்ஸை ரைஸ் பண்ணணும். இப்போ ஒரு வேளை அவங்க டபுள் ஜம்பில் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு டேமேஜ் ஆகணும். கடைசி ஸ்டெப்பு ஹீரோ மூமெண்ட். அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுங்க. அதில் அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி அவங்க ப்ரோவாக ஃபீல் பண்ணணும். கேமில் மெக்கானிசம் சொல்லித்தரத்துக்கு டுட்டோரியல் மாதிரி வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, ஒரு ஜம்ப் மெக்கானிசம் சொல்லித்தரணும்னா ஒரு கேப்பை செட் பண்ணுங்கள். அந்த கேப் வழியாக தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். பட் எப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ பிளேயர் ட்ரை பண்ணட்டும். பட் அவங்க ஃபெயில் ஆனாலும் சேஃபாக தான் இருப்பாங்க. கேமில் ப்ரெஸ் X2 ஜம்ப்ன்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் பிளேயர் ரிதமில் இருப்பாங்க. கேம் டெவலப் பண்ணுற உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது மெக்கானிசத்தோட இன்ட்ரோன்னு. பட் பிளேயர் அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மெக்கானிசத்தோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மெக்கானிசத்தை எப்படி ட்விஸ்ட் பண்ணலான்றதை ட்விஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணணும். ஒரு மெக்கானிசத்தையும் இந்த மாடலில் நீங்கள் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஜம்ப் மெக்கானிசத்துக்கு பார்த்தோன்னா, இன்ட்ரோவில் ஒரு கேப் வைங்க. இந்த மெக்கானிசம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து 3 கேப் வைங்க. இந்த மெக்கானிசத்தை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு மூவிங் பிளாட்ஃபார்ம் வைங்க. லாஸ்ட்டாக இந்த மெக்கானிசத்தையும் வேற ஒரு மெக்கானிசத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு அந்த மூவிங் பிளாட்ஃபார்மில் எனிமி இருக்க மாதிரி வைங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு கேம் மெக்கானிக்ஸ்லேருந்து 4 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த மெக்கானிசத்தை சொல்லித்தரதுல ஒரு எஃபிஷியன்சியும் இருக்கும். ஃபைனலாக லெவல் டிசைனில் இருக்க சைக்காலஜி பார்த்தோன்னா, ஹியூமன்ஸ் பொதுவாகவே லைட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு இடத்துல லைட் தெரியுதுன்னா பிளேயர் நேச்சுரலாகவே அதை நோக்கி போவாங்க. ஒரு நெருக்கமான வால் இருக்குன்னா அவங்க டென்ஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வைட் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் அவங்க கொஞ்சம் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லெவல் டிசைன்றது பிளேயரை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சைலண்டான கம்யூனிகேஷன் வச்சு பிளேயருக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க. லெவல் டிசைன்றது ஒரு ஸ்டேஜ்னு நினச்சிக்கோங்க. மெக்கானிசம்ன்றது ஒரு ஆக்டர். என்னதான் ரொம்ப நல்ல ஆக்டராக இருந்தாலும் ஸ்டேஜ் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களால ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் லெவல் டிசைன் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் லெவலில் இருக்க ஒரு டிசைன் சாய்ஸஸுமே இன்டென்ஷனலாக பண்ணுங்கள். ஏன்னா எல்லா நல்ல கேமுமே வெறும் கோடிங்கால் கிரியேட் பண்ணப்பட்டதில்லை. அது எல்லாமே கிளவராக டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ உங்கள் கேமுக்கான லெவல் டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.